நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால 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 ஒவ்வொரு அரசும் கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்க சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்க நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால 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 ஒவ்வொரு அரசும் அதனால அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்க பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவையா? அதை உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க வரேன். எதுங்க ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் அவர். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொன்னேன், திட்டமே இல்லையா, அறிவிப்பா வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவழித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம், அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு, ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதுவோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேனா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியா உறுப்பினர் இல்லைங்க, ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும்.